குற்றத்தடுப்புச் சட்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கும் குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நீதிமன்ற விசாரணை இல்லாமல் பார்த்தீங்கன்னா தடுப்பு காவல் வைக்கிறதுக்கு மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் இந்த குண்டர் தடுப்புச் சட்டம். இது 1982 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்த குண்டர் தடுப்புச் சட்டத்தில் யாரெல்லாம் அடைக்கலாம் பார்த்தீங்கன்னா அடிதடியில் ஈடுபடுறவங்க, கொலை மிரட்டல் விடுறவங்க, அப்புறம் போதைப் பொருள் கடத்துறவங்க, கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை பண்ணுறவங்க, மணல் கடத்துறவங்க, திருட்டு வீடியோ எடுக்கிறவங்க, அப்புறம் பாலியல் தொழிலில் ஈடுபட வைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள நீதிமன்ற காவலில் வைக்கலாம். விசாரணையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள 1 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமன்ற காவலில் வைக்கலாம். இப்போ இந்த குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனர் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இது பிற மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் இருக்குது. குண்டாஸ் ஆக்டை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த குண்டர்கள் மேலே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ குண்டாஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நிரபராதி போட்டாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேல்முறையீடு பண்ணலாம். இது மாதிரி தமிழ்நாடு அரசில் அட்வைசரி போர்டுன்னு இருக்கும், அது மூலமாக மேல்முறையீடு பண்ணலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ் மனு அதை அழிச்சு கூட பார்த்தீங்கன்னா அவங்க மேல்முறையீடு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகலாம்.